கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லையே, நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடையாகவே இருக்கிறது. சில நேரங்களிலே மனிதர்கள் தடையை கொண்டு வருகிறார்கள், சில நேரம் சத்துருக்கள் தடைகளை கொண்டு வருகிறது. நாங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிப்பது, எங்களால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இதை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிற அந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். அந்த தடைகளை எல்லாம் உடைக்கப் போகிறார். ஏனென்று சொன்னால் மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்க இன்றைக்கு வேதத்திலே இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் சகலதையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப யோபு சொல்றான், இந்த வார்த்தையை யோபு தான் சொல்றான். அப்ப கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். அதே போல அவர் செய்ய நினைத்த காரியங்கள் எதுவுமே தடைப்படாது. யாருமே அதை தடை செய்யவும் முடியாது. எந்த ஒரு மனிதனாலேயுமோ எந்த ஒரு சத்ருவாலேயுமோ அவர் செய்ய நினைத்த காரியங்களை தடை பண்ண முடியாது. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கி அதிலே அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவர் நம் கர்த்தர். அப்ப அவர் செய்கிற எந்த காரியத்தையுமே யாராலையுமே தடை செய்ய முடியாது. அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதை எந்த ஒரு மனிதனாலையுமே தடுக்க முடியாது, எந்த ஒரு சத்ருவாலையுமே தடுக்க முடியாது. அவர் இன்றைக்கு தீர்மானித்து விட்டார். உங்களுடைய தடை பண்ணப்பட்ட அந்த காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் செய்ய போகிறார். அதை யாராலுமே தடுக்க முடியாது, யாராலுமே தடை பண்ண முடியாது. அவர் தீர்மானித்து விட்டார் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதாக. அப்ப நீங்க இன்றைக்கு சந்தோஷமாக இருங்கள். ஏனென்று சொன்னால் மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மனுஷனால கூடாதது ஆனால் தேவனால் கூடும். நிச்சயமாக தேவன் கர்த்தர் எல்லாத்தையுமே செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அறிந்திருக்கிறீர்களா இது ஆண்டவரால் செய்ய முடியாது என்று சொல்லி? எந்த காரியத்தையுமே ஒரு மனுஷனால செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.